வாராகி நமஸ்துதே. இந்த பதிவில் நாம் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கும் பரிகார ஆலயமான திருவிடமருது மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பார்த்துக்கிட்டே பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தும் கிரக நிலைகளை பற்றியும், யார் இந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்யலாம், யார் பரிகாரம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும், அதே போல் திருவிடமருது மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு எப்படி செல்வது, அங்கே எப்படி பரிகாரம் செய்யலாம், அதுக்கு முழுமையான வழிமுறையை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகநிலை பற்றி இப்போ பார்ப்போம். ஒருவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் குரு கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருந்தாலும், அல்லது குரு கிரகத்திற்கு 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்தில் சனி கிரகம் இருந்தாலும், அல்லது குரு கிரகம் சனி கிரகத்தை பார்வை செய்தாலும், அல்லது சனி கிரகம் குரு கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த நபருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் சில நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தும், அதே போல சில கெட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும். அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் நல்ல பலன்களையும் தரும், அதே போல கெட்ட பலன்களையும் தரும். இந்த கிரக சேர்க்கையை ஏற்படுத்தும் நல்ல பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். குரு கிரகமும் சனி கிரகமும் நட்பு கிரகம். அதோட மட்டும் இல்லாமல் குரு கிரகம் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சனி கிரகம் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க சின்ன வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா, சின்ன வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. படித்து முடித்த உடனே இவங்களுக்கு வேலையும் கிடைச்சிடும். எப்படியோ பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பெருமையும் அந்தஸ்தும் இருக்கும். இவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயம் கிடைச்சிடும். ஏழ்மனை நிலை இவங்க பிறந்திருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் கட்டாயம் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிடுவாங்க. அதே போல் இவங்களுக்கு ஆன்மீக சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்காது சில பேருக்கு. ஆனால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை வந்துட்டுனா ஆன்மீகத்தில் யாரும் செய்ய இயலாத செயல்களை இவங்க செஞ்சு அதனால் புகழ் பெறுவாங்க. இந்த கிரக சேர்க்கையை ஏற்படுத்தும் கெடு பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க மனக்குழப்பத்திலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தனக்கு என்ன ஆகுமோ, தன் மனைவிக்கு என்ன ஆகுமோ, தன் தொழில் என்ன ஆகுமோ அப்படின்னு எதிர்கால சிந்தனையில் மனக்குழப்பத்திலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனக்குழப்பம் மிக கடுமையாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு உறவினர்கள் கெடுதல் பண்ணுவாங்க. இவர்கள் உறவினர்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்களால இவங்களுக்கு கெடுதல் தான் கிடைக்கும். அதே போல் இவங்க கும்பிடுற தெய்வத்தோட அனுகிரகத்தை பெற தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். குரு சனி கிரக இணைவு இருந்தால் அது பிரம்மகத்தி தோஷம் என்று பார்த்தோம். இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி பலன் பெறவும் ஜாதகத்தில் தகுந்த கிரக இணைவு இருக்க வேண்டும். அமைப்பு இருந்தால் மட்டுமே பரிகார பூஜை செய்ய முடியும். 8ஆம் இடம் என்பது விபத்து, கண்டம் போன்ற கெடுபலன்களை தரக்கூடிய ஸ்தானமாகும். லக்னத்திற்கு 8 கிரகத்தின் சேர்க்கையோ பார்வையோ குரு சனி இணைவிற்கு இருந்தால் அந்த நபர் பிரம்மகத்தி தோஷ பரிகாரம் செய்யக்கூடாது. அதேபோல் காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இட அதிபதியான செவ்வாய் கிரகத்தின் தொடர்போ சேர்க்கையோ குரு சனிக்கு இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷ பரிகாரம் செய்யக்கூடாது. பரிகாரம் செய்ய இயலாத நபர்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். பரிகார பூஜையில் கலந்து கொள்ளாமல் இறைவனிடம் மனதார சரணடைந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் பிரம்மகத்தி தோஷத்தின் கெடுபலனை குறைக்கலாம். அமைப்பு இல்லாதவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பரிகார பூஜை செய்து கொண்டால் சில கெடுபலன்களை சந்திக்கிறார்கள். பரிகாரம் செய்யும் முன்பு விதி இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பின்பு பரிகார பூஜையை செய்து கொள்ள வேண்டும். குரு சனி தொடர்பிற்கான நற்பலனையும் கெடுபலனையும் பார்த்தோம். இந்த கிரக சேர்க்கையால ஏற்படும் பிரம்மகத்தி தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவிடைமருதூர் என்ற ஊர்ல உள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் தான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிற சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். அனுஷ நட்சத்திரம் உள்ள நாளில் பரிகாரம் செய்தால் ரொம்ப நல்லது. அனுஷ நட்சத்திர நாளில் போக முடியாதவங்க வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக பரிகாரம் செய்கிற நாளில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம். பரிகாரம் செய்ய நாளில் என்று மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. பரிகாரம் செய்துவிட்டு நேரடியாக வீட்டிற்கு வந்து விட வேணும். வேறு கோவிலுக்கோ உறவினர் வீட்டுக்கோ போகக்கூடாது. பரிகாரம் செய்த நாளில் தீட்டு வீட்டிற்கு போகக்கூடாது. அதாவது தீட்டு வீடுனா குழந்தை பிறந்த வீடு, இறப்பு வீடு, பெண் வயதுக்கு வந்த வீடு, மேற்கண்ட வீட்டுகளுக்கு பரிகாரம் செய்த நாள் மட்டும் போகக்கூடாது. மற்ற நாளில் மறுநாள் போகலாம். பரிகாரம் செஞ்ச நாளில் தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. கோவிலில் பரிகாரம் செய்யும் நேரத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஆலயத்தில் காலையில் 8 மணி முதல் 11 மணி வரை பிரம்மகத்தி தோஷம் நீங்க பரிகார பூஜை செய்கிறாங்க.
பரிகாரம் செய்கிறவங்க காலையில் 6:30 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறது நல்லது. பரிகாரம் செய்த நாளில் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் என்பது ஐதீகம். அதனால பழங்களை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. முடிஞ்சவங்க நாள் முழுவதும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி பாலும் பழமும் மட்டும் சாப்பிட முடியாதவங்க மதியம் வரையாது உப்பு இல்லாத பொருட்களை கட்டாயம் சாப்பிடணும். உப்புள்ள பொருட்களை சாப்பிடக்கூடாது. கோவிலில் பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்ப்போம். மகாலிங்கேஸ்வரர் ஆலய கிழக்கு கோபுர வாசலுக்கு காலையிலேயே வந்துடணும். காலையில் 6:30 மணிக்கு கோயில் குளத்தோட கேட்டை திறப்பாங்க. அந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு ஈர துணியை அங்கே விட்டுடணும். ஈர துணியை குளத்து தண்ணியில் விட்டுறக்கூடாது. அதுக்குன்னு தனியாக தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டியில் போட்டுடணும். குளம் இப்போ பாசியாக இருக்குது. குளிக்க விருப்பம் இல்லாதவங்க முகம் கால் கழுவி தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அங்கே கட்டி விட்டுடலாம். ஆனால் இது 2ஆம் பட்சம் தான். குளிச்சுட்டு பரிகாரம் செய்கிறது தான் நல்லது. குளிச்சு உடைமாற்றிய பின்பு பக்கத்தில் இருக்க படித்துறை விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி தோஷ நீங்க வழிபாடு செய்யணும். தடைகள் எதுவும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ள வேணும். படித்துறை விநாயகரை வழிபட்ட பின்பு கோவிலோட முதல் வெளி பிரகாரமான அஸ்வமேத பிரகாரத்தை 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்த பிறகு ஆலய அலுவலகத்தில் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பரிகார கட்டணம் ரூபாய் 850 செலுத்தி டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். ஆலய முகப்புல இருக்க பெரிய நந்திக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். பிறகு நந்திக்கு அருகில் உள்ள கோசாலைக்கு போகணும். அங்கே கோசாலையில் இருக்க பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுத்து வழிபாடு செய்யணும். காலையில் 8 மணிக்கு பெரிய நந்திக்கு அருகில் பரிகார பூஜை ஆரம்பமாகும். பரிகார பூஜை அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பரிகார பூஜையின் போது கல்லுப்பு கொடுப்பாங்க. அதை பிரம்மகத்தி முன்பு சென்று பிரம்மகத்தி தோஷம் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அங்குள்ள தொட்டியில் போட்டுடணும். பிரம்மகத்தியை திரும்பி பார்க்காம ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு மீண்டும் பிரம்மகத்தி உள்ள வாசல் பக்கம் வழியாக கண்டிப்பாக வெளியேறக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே 27 நட்சத்திர லிங்க சன்னதி இருக்கும். அங்கே உங்கள் பிறந்த நட்சத்திர லிங்கத்துக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்க. நட்சத்திர லிங்கத்தை வழிபாடு செய்த பின்பு மூலவர் மகாலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். மூலவர் சன்னதியை 3 முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி மூலவரிடம் பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பரிகார பூஜையின் போதே மூலவருக்கு அர்ச்சனை செய்திருப்பார்கள். அதனால் மூலவருக்கு அர்ச்சனை செய்ய தேவையில்லை. மூலவரை வழிபட்ட பின்பு நேரடியாக அம்பாள் சன்னதிக்கு வர வேண்டும். அம்பாள் சன்னதி 3 முறை வலம் வந்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து நெய் தீபம் விற்று வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாள் சன்னதியை வழிபட்ட பிறகு நேரடியாக மூகாம்பிகை சன்னதிக்கு வர வேண்டும். மூகாம்பிகை சன்னதியை 3 முறை வலம் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். மூகாம்பிகை சன்னதி முன்பு சிறிது நேரம் அமர்ந்த பின்பு ஆலயத்தினுடைய தெற்கு கோபுர வாசல் அல்லது வடக்கு கோபுர வாசல் வழியாக வெளியே சென்று விட வேண்டும். பரிகார பூஜை கட்டணத்திலே மூலவருக்கு அர்ச்சனை செய்து விடுவார்கள். ஆனால் அம்பாளுக்கும் மூகாம்பிகைக்கும் அர்ச்சனை செய்ய நீங்கள் தனியாக பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் பிரம்மகத்தி தோஷம் பற்றியும் அதற்கான பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை குறித்தும் குரு சனி சேர்க்கைக்கான பலன்களை குறித்தும் பார்த்துருப்பீங்க. இதே போல் ஆன்மீக ஜோதிட கருத்துக்களை பார்க்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.